பள்ளி மேலாண்மை குறித்து கட்டாயம். பெருந்தொரு காலகட்டத்தில் 2 ஆண்டுகளை நாம் கடந்திருக்கிறோம். ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்த பள்ளி மேலாண்மை வகுப்புகளை மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இது மொத்தம் 20 பேர் 20 பேரில் 5 பேர் நியமனம் பெறும். தலைமை ஆசிரியர் இந்த குழுவை நடத்துவதால் பள்ளியினுடைய உதவி ஆசிரியர்களின் ஒருவர் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இதில் பிரதிநிதியாக இருக்கிறார். எங்கள் பள்ளியினுடைய உதவி ஆசிரியர் அடுத்ததாக உள்ளாட்சி அமைப்பு 2 உறுப்பினர்கள் அவர்கள் பள்ளி மேலாண்மை உறுப்பினர்கள் தேர்தல் முக்கியமான தேர்தல் முடிச்சிட்டோம். இதனுடைய முத்தாய்ப்பாக தலைவர் மற்றும் துணைத் தலைவர் போன ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு அவருக்கு 6 மணி நேரம் ஒதுக்கப்பட்டால் அதுல அவருடைய கோடாரி கூர்மைப்படுத்துறதுக்கு மட்டுமே 5 மணி நேரம் செலவழிப்பாங்க. ஏன்னா கோடாரி கூர்மையா இருந்தா எளிதில் மரத்தை வெட்டிடலாம். அது போலதான் பள்ளி சிறப்பாக இருந்தால் எளிதில் அனுதாரத்தை மாற்றி விடலாம். இதுதான் அந்த கருத்து. இதே அடிப்படையில் பள்ளியை மேம்படுத்துவதற்கு அனைத்து நிலைகளிலும் என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம ஒரு திட்டமா தீட்டி அதை செயல்படுத்தும். இதுதான் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பள்ளி மேம்பாட்டு திட்டத்தோட சிறப்பு கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு கல்வியாண்டையும் வகுப்பு வாரியா பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா மாணவர்கள் தான் பள்ளிக்கு அடிப்படை. போன கல்வியாண்ட எவ்வளவு மாணவர்கள் இந்த வகுப்பில் படிச்சாங்க, இந்த கல்வியாண்ட எவ்வளவு மாணவர்கள் இந்த வகுப்பில் படிக்கிறாங்க, இதை நம்ம தெரிஞ்சாதான் மிக முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படும். அப்ப மாணவர் எண்ணிக்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதா முன்கூட்டியே பள்ளி மேலாண்மை மறுசீரமைப்பு அப்படின்றது நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி எஸ்எம்சி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவு தெரியும். ஸோ எஸ்எம்சி அப்படின்றது என்னன்னா பள்ளி மேலாண்மை திட்டம் அப்படின்றது என்னன்னா பெற்றோர்கள் இணைந்து இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்கு. இதுக்கு முன்னாடி என்னன்னா கவர்மெண்ட்ல பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இருப்பாங்க. சென்ற ஆண்டே இந்த பள்ளி மேலாண்மை குழுவில் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களை அங்கமாக இதில் சேர்த்து இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்கு முக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், பெற்றோர்கள் நாங்கள் என்ன சார் ஸ்கூலுக்கு வந்து இது பண்ண முடியும்? ஏன்னா கவர்மெண்ட்ல நிதி ஒதுக்கிறாங்க, ஆசிரியர்கள் நீங்கள் இருக்கீங்க, பசங்களை பார்க்குறீங்க, பாட சொல்லி தரீங்க பண்ணுங்க. எங்களுடைய பங்கு என்ன அப்படின்னா, உங்களுடைய பங்கு அப்படின்றது என்னன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விதமான உங்களுடைய பங்கீடு இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பெற்றோர்கள் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஸ்கூலில் நீங்கள் வந்து பசங்க உங்களுடைய மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க, உங்கள் பசங்க அவங்களுடைய கல்வி எப்படி இருக்குது அப்படின்றது என்ன பண்ணலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பள்ளியில் வந்து செயல்பாடுகள் என்னென்ன, ஸ்கூலில் என்ன நடக்குது, மத்திய அரசு மேல்நிலைப் பள்ளியில் என்ன நிகழ்வு நடக்குது, இந்த பள்ளி பசங்க எப்படி படிக்கிறாங்க, அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா 10th ரிசல்ட்டு சென்ற ஆண்டு எத்தனை பேருக்கு பெற்றோர்கள் தெரியும், நம்ம பள்ளியினுடைய தேர்ச்சி விகிதம் எவ்வளோ, +1 +2 யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாங்க, அவங்களே எங்கே சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெற்றோர்கள் தான் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு. இப்போ நீங்கள் கேட்கலாம், நாங்கள் தெரிஞ்சு என்ன சார் பண்ண போகிறது, அதுவும் உங்கள் குழந்தை தான். ஸோ எல்லாமே உங்களுடைய குழந்தை தான். உங்கள் குழந்தை வந்து தான் 10th +2 இந்த ஸ்கூலில் படிச்சுப்பா. பண்ணிட்டு இருந்தேன். ஒரே பொண்ணு அவர் சார் வந்து அந்த கிராம சபைக்கு வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாங்க சார்? அன்னைக்கு தேதியில இதே டாய்லெட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு
5% சேலஞ்ச் எனக்கு போடுங்க. மீதி 95%க்கு 5% டேப் எனக்கு போடணும், ஓஸ் போடணும், தண்ணி இருக்கு எனக்கு. பிரச்சனையே கிடையாது. தண்ணி எனக்கு ஆன்லைன்ல போட்டது சரியா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஆஃப்லைன்ல அட்டெண்டன்ஸ் போடும். ஆஃப்லைன்ல அட்டெண்டன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு 40 நிமிஷம் 45 நிமிஷம் டைம். இதுல இதுக்கு 5 நிமிஷம் போகும், அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு 5 நிமிஷம் போகும், ஆஃப்லைன் அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ஏதாவது ஒரு பேசி மோட்டிவேட் பண்ணி தான் அவனை உட்கார வைக்கணும். அப்படி உட்கார வைக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இல்லையான்றது எப்போ தெரியும்னா அவனோட உட்காந்து பேசினதான் அவனோட நடவடிக்கை என்ன, அவன் ஃப்ரெண்ட்ஸ் யார், அவன் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறானா. அதுக்காக நான் டெய்லியெல்லாம் பார்க்க சொல்லுவேன். வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க வந்து இது பண்ணுவீங்கல்ல, அப்ப ஜஸ்ட் வந்து பார்த்தாலே தெரியும் அவன் எந்த கேங்கோட சுத்துறான், யார் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், எத்தனை பேர், அவன் ஒழுங்கா போறானா. 4-10 பெல் அடிச்சோன்னா வீட்டுக்கு கரெக்டாக வரும். நிறைய 10th பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 4-10 பெல் அடிச்சு இது பண்ணி ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டுக்கே, நான் சொல்றது இதுக்கு முன்ன ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போகாமல் ஃபோன் எல்லாம் வரும், மேடத்துக்கு எனக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா என்னன்னா வெளியில் சுற்றிட்டு இது பண்ணிட்டாங்க. இதை நாங்கள் எப்படி கண்காணிக்க சொல்லிப்பா 4-10க்கு மேலே போனது அவங்க பின்னாடியே நாங்கள் சிசிடிவி கேமரா வச்சு போயிட்டு பார்த்துட்டு இருக்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போவாங்க வெளியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட இது பண்ண. நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். பார்த்தோன்னா பாய் சொல்றவங்க பசங்க பானிபூரி கடையில போய் இது பண்ண, அது அவருடைய பிரைவசி. அங்கேயும் போய் மூத்த நுழைக்க முடியுமா? அப்ப என்ன சொல்லுவான், இந்த சார் என்ன எப்ப பாரு என்னைய ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு, ஏன்னா ஒரு கடைக்கு போய் பானிபூரி சாப்பிட கூட தப்புன்னு சொல்லிட்டு வந்து வருவீங்களா? என்ன சார் நீங்க என் பையன் வந்து நான் என் பையனுக்கு காசு கொடுக்குறேன், அவன் ஏதாவது சாப்பிட்றான், ஏன் உங்க பையன்லாம் சாப்பிட்றது இல்லை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நான் நிறைய பேர் அதனால தான் நான் சொல்றது, இந்த ஸ்கூலுக்கு வந்து நான் வந்து 2008 வந்தேன்.